La 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 la. சந்தோஷமானாள் சங்கீதம் பாடு துன்பமே ஆனாள் சோத்திரம் போடு சோத்ரம் சோத்ரம் அல்லேலூயா துதிகளின் பாத்திரம் அல்லேலூயா சோத்ரம் சோத்ரம் அல்லேலூயா துதிகளின் பாத்திரம் அல்லேலூயா ஹல்லேலூயா 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 ஓசன்னா நீ போகும் இடம் எல்லாம் உன்னோடு வருவார் நிர்மூலமாகாமல் கிருபையை காப்பார் தண்ணீரை நீ கடப்பாய் நெருப்பினில் நீ நடப்பாய் தண்ணீரை நீ கடப்பாய் நெருப்பினில் நீ நடப்பாய் தீங்கொன்று மனுகாது தீங்கொன்று மனுகாது சோத்ரம் சோத்ரம் அல்லேலூயா துதிகளின் பாத்திரம் அல்லேலூயா 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 ஓசன்னா காரிருள் சூழ்ந்தே வேளையில் நம்மை காத்திடே உலகினில் எவருமே இல்லை காரிருள் சூழ்ந்தே வேளையில் நம்மை காத்திடே உலகினில் எவருமே இல்லை திகையாதே கலங்காதே தேவாதி தேவன் உண்டு திகையாதே கலங்காதே தேவாதி தேவன் உண்டு தினம் தினம் துதித்திடுவாய் சோத்திரம் செய்திடுவாய் சோத்திரம் சோத்திரம் அல்லேலூயா துதிகளின் பாத்திரம் அல்லேலூயா சோத்திரம் சோத்திரம் அல்லேலூயா துதிகளின் பாத்திரம் அல்லேலூயா ஹல்லேலூயா 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 ஓசன்னா தேவனுக்கு பிரியமானவர்களே நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை நாங்கள் நேரத்தில் சொல்லி இருக்கிறோம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலே 17:30 அழகான ஒரு வார்த்தை சொல்கிறது அறியாமலுள்ள காலங்களில் தேவன் காணாது போயிருந்தார் இப்பொழுது எங்குமுள்ள மனுஷர்கள் மரம் திரும்ப வேண்டும் என்று ஆண்டவர் கட்டளை கொடுக்கிறார் மனம் திரும்பாத என் அன்பு சகோதரனே என் அன்பு சகோதரியே ஆண்டவர் வார்த்தை சொல்கிறது காலங்கள் 3 ஒன்று கலியுக காலம் அப்போது ஆண்டவர் காணாதவர்கள் இருந்தார் அடுத்ததாக கம்ப்யூட்டர் காலம் இன்னைக்கு எது தட்டினாலும் கம்ப்யூட்டருங்க இன்னும் போக போக ஆண்டவர் வருகிற எல்லாமே நடக்க போகிறது முதல் கலியுக காலம் காணாது படுந்தார் இப்போது கம்ப்யூட்டர் காலத்தில் எல்லாம் மனம் திரும்ப வேண்டும் என்று ஆண்டு விரும்புகிறார் அதுவில்லாமல் இப்போ இது பொல்லாத காலமா இருக்கிறது இந்த பொல்லாத காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பொல்லாதவர்கள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்முடைய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு வாழும் பொழுது இந்த 3 காலங்களையும் நாம் கடந்து விடலாம் இந்த 3 காலங்களிலும் நாம் ஜெயித்து விடலாம் ஏனென்று சொன்னால் இன்றைக்கு மனிதனுடைய நிலைமைகள் எப்படி இருக்குது நாம் என்னதான் மாட மாளிகைகள் கட்டினாலும் அதுக்கு ஒரு நிலையான இடம் கிடையாது ஒரு நிலையான இடத்தை ஒரு சந்தோஷத்தை ஒரு சமாதானத்தை இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுத்து அவர் உதவி செய்வார் பிரியமானவர்களே நாங்கள் எதற்காக வீதி வீதியாக இந்த கர்த்தருடைய வார்த்தையை நாம் சொல்லி வருகிறோம் இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருதான் உனக்காக ரத்தத்தை சிந்தினவர் அதனால் தேவனுடைய மகிமை பார்க்கும் பொழுது ஆண்டு வார்த்தையில ஒரு பாடல் இப்படி சொல்லுது இந்த பாட்டு நிறைய பேருக்கு தெரிய நினைக்கிறேன் கர்த்தருக்கு மகிமையாக ஒரு அடி கூட நமக்கு சொந்தம் கிடையாது என்று சொல்லப்படுது அப்ப என்ன என்று நான் பார்ப்போமானால் இந்த பூமியிலே கர்த்தருடைய ஜீவன் ஒன்று இருக்குமானால் அதுதான் கனமுள்ளது அதுதான் மகிமுள்ளது ஆரடியும் சொந்தமில்லை அண்ணா கயிறும் சொந்தமில்லை அண்ணன் தம்பி சொந்தமில்லை அக்கா தங்கை சொந்தமில்லை 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 அண்ணா கயிறு சொந்தமில்லை அண்ணன் தம்பி சொந்தமில்லை அக்கா தங்கை சொந்தமில்லை ஆசையா
ஆசையாய் மனம் முடித்து கணவன் சொந்தமில்ல, 10 மாதம் சுமந்து பெற்ற பிள்ளைகளை சொந்தமில்ல. ஆசையாய் மனம் முடித்து கணவன் சொந்தமில்ல, 10 மாதம் சுமந்து பெற்ற பிள்ளைகளை சொந்தமில்ல. தாரமாய் வந்தவளோ உன் வாழ்வில் சொந்தமில்லை, தாரமாய் வந்தவளோ உன் வாழ்வில் சொந்தமில்லை. சொந்தம் என்று சொல்லிக் கொள்ள சொந்தம் கூட சொந்தமில்லை. அருகில் சொந்தமில்லை, அண்ணா கையில் சொந்தமில்லை, அண்ணன் தம்பி சொந்தமில்லை, அக்கா தங்கைய சொந்தமில்லை. அருகில் சொந்தமில்லை, அண்ணா கையில் சொந்தமில்லை, அண்ணன் தம்பி சொந்தமில்லை, அக்கா தங்கைய சொந்தமில்லை. பாசமாய் நீ பார்த்த பந்தங்கள் சொந்தமில்லை, ஆசையாய் நீ வகித்த பதவிய சொந்தமில்லை. ஆசையாய் நீ பார்த்த பந்தங்கள் சொந்தமில்லை, ஆசமாய் நீ வகித்த பதவிய சொந்தமில்லை. உயிராய் நீ நம்பும் நண்பர்கள் சொந்தமில்லை, உயிராய் நீ நம்பும் நண்பர்கள் சொந்தமில்லை. சொந்தம் என்று சொல்லிக் கொள்ள சொந்தம் கூட சொந்தமில்லை. அரடி சொந்தமில்லை, அண்ணா கையில் சொந்தமில்லை, அண்ணன் தம்பி சொந்தமில்லை, அக்கா தங்கைய சொந்தமில்லை. அரடி சொந்தமில்லை. நாட்டையாள மன்னவனுக்கு ஒரு தான் சொந்தமில்லை, ஓடி ஓடி உழைத்தவர்க்கு ஒட்டு துணி சொந்தமில்லை. நாட்டையாள மன்னவனுக்கு ஒரு தான் சொந்தமில்லை, ஓடி ஓடி உழைத்தவர்க்கு ஒட்டு துணி சொந்தமில்லை. கோடி பணம் சேர்த்தவர்க்கு போகும்போது ஒண்ணுமில்லை, கோடி பணம் சேர்த்தவர்க்கு போகும்போது ஒண்ணுமில்லை. சொந்தம் என்று நீ நம்பும் சொந்தம் கூட சொந்தமில்லை. அரடிய சொந்தமில்லை, அண்ணா கையில் சொந்தமில்லை, அண்ணன் தம்பி சொந்தமில்லை, அக்கா தங்கைய சொந்தமில்லை. தேவனுக்கு பிரியமானவர்களே, எதுவுமே சொந்தம் கிடையாது. அப்ப எது சொந்தம்? இந்த பூமியில் எது சொந்தம்? இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உன் சொந்த ராட்சி ஏற்றுக்கொள்வது, அதுதான் சொந்தமா வரும். அதனால இந்த பூமியில வாழ்க்கை கொஞ்ச காலம், இந்த கொஞ்ச கால வாழ்க்கையில இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் சொந்த ரட்சிகளாக ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏனென்று சொன்னால் இந்த பொல்லாத காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த பொல்லாத காலத்திலிருந்து ஒரு விடுதலை கொடுக்கிற யாருன்னு சொன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர்தான். அதில் தேவனுக்கு பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த பாடல் வரிகள் இன்னும் அழகாக ஒன்று சொல்கிறது. நீதியாய் நீ நடந்தால் வேதமோ சொந்தமேடா, சாட்சியாய் நீ இருந்தால் சபையா சொந்தமேடா. நீதியாய் நீ நடந்தால் வேதமோ சொந்தமேடா, சாட்சியாய் நீ இருந்தால் சபையா சொந்தமேடா. பரிசுத்தமாக வாழ்ந்தால் பரலோக சொந்தமேடா, பரிசுத்தமாக வாழ்ந்தால் பரலோக சொந்தமேடா. இயேசுவை நம்பி வந்தால் அவரே உன் சொந்தமேடா. அரடிய சொந்தமில்லை, அண்ணா கையில சொந்தமில்லை, அண்ணன் தம்பி சொந்தமில்லை, அக்கா தங்கைய சொந்தமில்லை. அதனால இயேசுவை சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொள்ள முடியுது, அவர்தான் உனக்கு சொந்தமா வருவார். ஏன்னு சொன்னால் இந்த பூமியில வரும்போது அவன் ஒண்ணு கொண்டு வரல, போகும்போது ஒண்ணு கொண்டு போகும்போது கிடையாது. அதனால கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டு அதற்கு நீ சாட்சியை வழங்கும்பொழுது உனக்கு ஒரு பரிசுத்தமான இடத்தை கர்த்தர் கொடுப்பார். அவர் ரத்தத்தாலே நம்முடைய பாவங்கள் கழுவப்படும், அவர் ரத்தத்தாலே நாம் பரிசுத்தமாக்கப்படுவோம். இயேசுவின் ரத்தம் தான் சகல பாவங்கள் நீக்கக்கூடிய வலிமை பெற்றது. அவருடைய குமாரனை இயேசு கிறிஸ்து சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று சொல்லுது. உன் பாவங்களை போக்கிட, உன்னை பரிசுத்தமாக்கிட வந்தவர் தான் பரமபிதாவான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவான. இந்த இடத்தை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.